எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நான் ட்ரை பண்ணது இல்லைங்க, என் கூட பிறந்தவன் ட்ரை பண்ணது. இது கேஷ்யூ சிக்கனுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு சிக்கன் வாங்கி அதை வாஷ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு விரவி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேங்க. அதோட ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா சோம்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கிறேங்க. வறுத்து வச்சது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். வதக்கிக்கிட்டு இருந்த வெங்காயத்தில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறேங்க. மசாலாக்காக 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லா தூளையும் சேர்த்து போட்டு அதுக்கப்புறமா அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா பெப்பர் போட்டு வச்சுருந்த சிக்கனை நம்ம இதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. வாய்ஸ் கொடுக்கும்போது ஏதோ நான் செஞ்ச மாதிரியே நான் போட்டேன், நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. ஆனால் அது நான் பண்ணலைங்க. வெங்காயம் போட்டோன்னே கருவேப்பிலை போட மறந்துட்டேங்க, அதாங்க இப்போ சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்து கிளறி விட்டுட்டேங்க. இதோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில் கசூரி மெத்தி போட்டு இறக்கிக்கிறேங்க. உடன்பிறப்பு செஞ்ச கேஷ்யூ சிக்கன் நல்லா இருந்தாலுமே நம்ம சொல்லும்போது அவங்கள பெருமையாக சொல்லக்கூடாது. அதனால் ஓகேவாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேங்க நான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.